வணக்கம் நண்பர்களே. இன்னும் சில தினங்களில் நோட்டிஃபிகேஷன் வெளிவந்துடும் டெட்டு பாஸ் பண்ணவங்களுக்கு. சரிங்களா? பொறுத்திருந்து பார்ப்போம். இன்றைக்கி ஃப்ளாஷ் நியூஸில் காலையில் என்ன செய்திகள் ஓடிட்டு இருந்ததுன்னா, கோபியில் அமைச்சர் செங்கோட்டையனை சந்திக்க வந்த 700 பேர் தடுத்து நிறுத்தப்பட்டதாக தொலைக்காட்சிகளில் செய்தி வந்திருக்குது. வெயிட்டேஜ் முறையால் பாதிக்கப்பட்டவங்க கிட்டத்தட்ட ஒரு 700க்கும் மேற்பட்ட கோபிச்செட்டிப்பாளையத்தில் அமைச்சர் செங்கோட்டையனை காலையில் சந்திக்க போனதாகவும் தடுத்து நிறுத்தப்பட்டதாகவும் தொலைக்காட்சியில் செய்தி வந்திருக்கு. சரிங்களா? அந்த செய்தியை தங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். விரைந்து நடவடிக்கைகள் தொடர்ந்து நடந்து கொண்டு இருக்கிறது. இன்றைக்கி என்ன தேதின்னா 24 ஆயிடுச்சு இன்றைக்கி தேதி. சரிங்களா? 24, இன்னும் ஒரு 6 நாள் தான் இருக்குது. சொன்ன டைம் இந்த மாதம் இறுதிக்குள்ளே நோட்டிஃபிகேஷன் வந்துடும் அப்படின்ட்டு. 2013-17க்கு பணி நியமனம் செய்ய போகிறேன்னு சொல்லியிருக்கிறாரு. தகுதி அடிப்படையில்னு சொல்லியிருக்கிறாரு. என்ன மெத்தேடு ஃபாலோ பண்ண போகிறாங்கன்னு தெரில. 1-2 நாளில் கூட ஜிஓ டக்குன்னு பாஸ் பண்ணிடலாம். சட்டப்பேரவை கூடும்போது பிப்ரவரி 2 தான் சட்டப்பேரவை கூட போகுது. பிப்ரவரி 2 சட்டப்பேரவை கூடுதுன்னா சட்டப்பேரவையில் அறிவிக்கிறதுக்கு தெரியல. உடனே அந்த மெத்தட் ஏற்கனவே செலக்ட் பண்ணி வச்சுருப்பாங்க. இந்த மாதிரி ஜிஓ பாஸ் பண்ணி இப்படி இந்த மெத்தடில் யாருக்கும் சட்ட சிக்கல் வராமல் நியமனம் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான ஜிஓவை உடனே முன்கூட்டியே விட்டால் தான் நோட்டிஃபிகேஷன் விட முடியும். இந்த மாதம் இறுதிக்குள்ளே நோட்டிஃபிகேஷன் விடுறாங்கன்னு சொன்னால் முன்னாடியே ஜிஓ 1-2 நாளில் ஜிஓ பாஸ் பண்ணிட்டு உடனே நோட்டிஃபிகேஷன் விட்டுலாம். என்ன முறை அப்படி ஃபாலோ பண்ண போகிறாங்கன்னு தெரில. 2017க்கும் அதுவும் 1 மாதத்துக்குள்ளே பிப்ரவரியில் அப்பாயின்மெண்ட் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. பிப்ரவரியில் அப்பாயின்மெண்ட் அப்படின்னா எக்ஸாமுக்கு எந்த விதமான வாய்ப்புமே கிடையாது. சரிங்களா? வேறு மெத்தட் ஃபாலோ பண்ண போகிறாங்க. சீனியாரிட்டி டெட்டு பாஸ் பண்ணவங்க சீனியாரிட்டி அடிப்படையில், ஒரு மதிப்பெண் அடிப்படையில், ஏஜ், இந்த 3 தான் ஒரு மார்க்கு. இதெல்லாம் சேர்த்து தான் ஒரு மெத்தடாக ஃபாலோ பண்ண போகிறாங்கன்னு நினைக்கிறேன். சரிங்களா? பார்ப்போம், பொறுத்திருந்து. பணியிடங்கள் கூடுதலாகவே இருக்கும். கிட்டத்தட்ட ஒரு 20,000க்கும் மேற்பட்ட பணியிடங்கள் இருக்கும். ஏன்னா வெறும் 4,000 5,000 போட்டு அவங்க ஓட்டு வாங்கி சாதிச்சிட முடியாது. ஒரு பல்கான பணியிட நிரப்பீடு தான் இதை செய்ய போகிறாங்க. அப்போ தான் அது வாக்கு வங்கியாக மாறும். சரிங்களா? எனவே நண்பர்களே, நம்ம சேனலை ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணுங்கள். நன்றி. தேங்க்யூ.